அனைவருக்கும் வணக்கம். நான் சந்திரகலா, இடைநிலை ஆசிரியர், தியாகராஜர் ஆலய ஆரம்ப பள்ளி, கப்பலூர், திருமங்கலம் ஒன்றியம், மதுரை மாவட்டம். இந்த அருமையான புத்தக தேனீக்கள் என்ற நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்திய இணையவழி கல்வி வானொலி www.kalviradio.com எனது மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் கூறிக்கொள்கிறேன். இந்நிகழ்வில் எனது வகுப்பிலிருந்து 7 மாணவர்கள் பங்கு பெற்றனர். அதில் வி. சிவனேஸ்வர் என்ற மாணவர் 100 நூலக புத்தகங்களை வாசித்து திறனாய்வு முடித்துள்ளார். பிரதீக்ஷா என்ற மாணவி 80 புத்தகங்களை வாசித்து திறனாய்வு முடித்துள்ளார். மேலும் தருண் கார்த்திக், கிருத்திகா, வருண் பாண்டி, பிரதீப், மோனிகா ஆகியோரும் கலந்து கொண்டனர். இவர்களுக்கான ஃப்ரேம் லேமினேஷன் மற்றும் சான்றிதழ்கள் நல்கிய வி. ரீச் அவுட் டீம் மற்றும் கல்வி கண் திறந்த காமராஜர் அறக்கட்டளை அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் பல. இதில் பங்கு பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி எமது தலைமை ஆசிரியர், வட்டார கல்வி அலுவலர் BRT அவர்களும் பாராட்டி மாணவர்களை ஊக்கப்படுத்தியது மாணவர்களை மேலும் உற்சாகப்படுத்தியது. புத்தகங்களின் பெயர் மற்றும் புத்தக கருத்துக்களை BRT அவர்கள் மாணவரிடம் கேட்டபோது தன்னை அறிமுகம் செய்து கொண்டதோடு புத்தக திறனாய்வில் இடம்பெற்ற எழுதியவர் பெயர், பக்கம், ஓவியர், பள்ளி கல்வித்துறை போன்ற அனைத்தையும் கூறி தான் கற்றுக்கொண்டதையும் கூறிய போது வியந்து மிகவும் பாராட்டினார். பிற மாணவர்களை விட இம்மாணவர்கள் தன்னம்பிக்கை, தைரியம், விரைவாக வாசித்தல், மனனம் செய்யும் திறன் போன்ற பல திறன்களில் தனித்தும் சிறந்தும் காணப்படுகின்றனர். தொடக்க கல்வி மாணவர்களுக்கு இதுபோன்ற சான்றிதழ், தன் படம் மற்றும் பெயருடன் கூடிய ஃப்ரேம் லேமினேஷன், QR கோட் ஆகியவற்றை முதலாக பார்க்கும்போது அவர்களுக்கான மகிழ்ச்சியை சொல்லில் அடக்க முடியாது. இதில் வி. சிவனேஸ்வர் மற்றும் பிரதீக்ஷா ஆகியோர் தங்களுக்கு புத்தக பூங்குத்து வாசித்ததன் மூலம் கிடைத்த நன்மைகளை எழுதி, டீச்சர், இதை இணையவழி கல்வி வானொலிக்கு அனுப்புங்க என்று கூறினர். உண்மையில் புத்தக தேனீக்கள் எனது மாணவ செல்வங்களுக்கும் எனக்கும் நம்பிக்கையையும் ஊக்கத்தையும் அளித்திருக்கிறது என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. மாணவர்களின் பெற்றோர்களும் சான்றிதழ்களை பார்த்து பாராட்டி மகிழ்ந்தனர். மீண்டும் இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய இணையவழி கல்வி வானொலி குழுவிற்கு எனது சார்பாகவும் எனது மாணவர்களின் சார்பாகவும் நன்றிகள் பல கூறிக்கொள்கிறேன். நன்றி.